வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகிர்தண்டா வீட்லயே எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே நம்ம வீட்ல செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு குடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஜிகிர்தண்டாவுக்கு ஐஸ்கிரீம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் வாங்கி தண்ணியே ஊத்தாம பால காய்ச்சணுங்க. நல்லா இந்த மாரி கரண்டி வச்சு கிளறிட்டே இருங்க. இல்லைன்னா பால் அடியில புடிச்சிடும். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கங்களேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டினா கோதுமை மாவு இருந்தால் அதை எடுத்துக்கங்க. 2 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம காய்ச்சாத பாலில் ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்களேன். எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணுங்க. கட்டி கிட்டி இல்லாமல் இந்த பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் சர்க்கரை போடுங்க. 300 கிராம் சர்க்கரை போட்டிங்கன்னா சுகர் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்வீட் வேணும்னா சர்க்கரையை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கங்களேன். நல்லா கொதிச்ச உடனே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது கரண்டி வச்சு ஒரு கிளறிட்டு இந்த கொதிக்கிற பாலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியால் நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டினா பால் போய் அடியில் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கு அதுக்கும் அடியில் பிடிச்சிரும். இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே கைவிடாமல் கிளறிட்டே இருங்களேன். பால் நல்லா திக்காக வருங்க. திக்காக வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு அடிக்கணுங்க. அதுக்குள்ளேயே இந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்கு நம்ம கேரமன் சிரப்பு வீட்டிலையே செஞ்சிடலாங்க. கேரமன் சிரப்பு செய்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க. நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இப்படியே கரண்டி வச்சு கிளறுங்க. ஸ்டவ் ஆனால் சிம்மில் வச்சு தாங்க கிளறணும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா அப்படியே கருகி போயிடும். இந்த மாதிரி கலந்துட்டே வந்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் அப்படியே இலகி தண்ணி விட்டுட்டு வரும். இதிலிருந்து நம்ம தேன்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலருக்கு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக நல்லா காஃபி டிகாஷன் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி வருங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம பாகுலாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா நுரை மாதிரி வரும். நுரை மாதிரி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 100 ml சுடுதண்ணி காய வச்சு இதில் ஊற்றிக்கங்களேன். 100 ml சுடு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் பால் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதில் இந்த கேரமன் சிரப்புலேருந்து பாதி ஊற்றுங்க. கரெக்டாக இருக்குங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்களேன். இதோ பாருங்கள், இந்த மாதிரி கலருக்கு வரணுங்க. வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு உங்ககிட்ட சில்வர் டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ எது இருக்கோ அதில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு மூடிடணுங்க. இந்த மாதிரி சில்வர் பாயில் பேப்பர் இருந்தால் அதை வச்சு மூடுங்க. அப்படி இல்லையா பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடி ஃப்ரீசரில் ஒரு 3 ஹவர் வைங்களேன். 3 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் இந்த ஜிகிர்தண்டாவுக்கு தேவையான பாசுந்தி செஞ்சுக்கலாமா? பாசுந்தி செய்யவும் நல்ல கனமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த ஓரத்துலலாம் அப்படியே பால் ஏடு பிடிக்கும். அதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம இந்த பால்லையே விடணுங்க. விட்டு இந்த மாதிரி கிளறிட்டே வரணும். நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றணும் இல்லையா, அது வந்து ஒரு 200 ml வர்ற அளவுக்கு கிளறினீங்கன்னா கரெக்டான பாசுந்தி வந்துடும். பாசுந்தியும் நல்லா நிறைய கிடைக்குங்க. ஆனால் என்னென்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறுங்கங்க. அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி பிடிச்ச ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். இதோ பாருங்கள், எவ்வளோ பால் சூப்பராக திக்காக எவ்வளோ அழகாக அப்படியே ஏடு ஏடாக எவ்வளோ பாசுந்தி கிடச்சிருக்கு பாருங்களேன். இந்த பாசுந்தி போட்டு நம்ம ஜிகிர்தண்டா சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாசுந்தி ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பால் ஏடு வந்திருக்குதுன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நம்ம 3 ஹவருக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஐஸ்கிரீமு, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், இந்த பேப்பரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டியாக இருக்குங்க. இதை திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நல்லா ஐஸ்கிரீமு சூப்பராக ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குங்க. நல்லா ஒரு 2லேருந்து 3 வாட்டி அடிங்களேன். அடித்து திரும்பவும் இதை ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ அதே பாத்திரத்தில் கூட ஊற்றி அதே அந்த அலுமினியம் பாயில் பேப்பரை போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்களேன். ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறமா நம்ம இந்த ஜிகிர்தண்டாவுக்கு தேவையான பால் ரெடி பண்ணிக்கலாமா? 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் வாங்கி அதை கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டு வாங்க.
பால் நல்லா பொங்கி நல்லா பால் பச்சை வாடை போகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பொங்கினோன்னே நம்ம கேரமல் சிரப்பு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஐஸ்கிரீமுக்கு பாதி ஊற்றணும். மிச்சம் இருக்கிற கேரமல் சிரப்பை இதை ஊற்றி கிளறிட்டே வாங்கலை. பால் வந்து நல்லா இந்த கலரில் இருக்கும். ஜிகிருதண்டா சாப்பிட்டோம்னா அந்த பாலே ஒரு மாதிரி நல்லா அழகான கலரில் இருக்குங்க. அது வந்து இந்த கேரமல் சிரப்பு தாங்க. இந்த கேரமல் சிரப்பு தாங்க இந்த ஜிகிருதண்டாவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், கலரையும் கொடுக்கும். இப்போது இந்த பாலையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஆக்கிக்கலாம். இது தாங்க பாதாம் பிசின். இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் இருக்கும். இதை வாங்கி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்களேன். அப்புறமா நன்னாரி சிரப்பு. இந்த நன்னாரி சிரப்பு நம்ம வீட்டிலையே செஞ்சது தாங்க. இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேங்க. அப்புறமா நம்ம பாசுந்தி ரெடி பண்ணோம்ல, அதையும் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை வந்து ஒரு 3/4 டம்ளருக்கு ஊற்றி நல்லா கிளறிடுங்க. இந்த நன்னாரி சிரப்பு, அந்த இது பாதாம் பிசின்னு, பாசுந்தி எல்லாம் பால் எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீமில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டு அப்புறமா நல்லா ஒரு கரண்டி ஐஸ்கிரீம் எடுத்து மேலே வைங்களேன். இதோ பாருங்கள், நம்ம செஞ்ச ஐஸ்கிரீமும் எவ்வளோ க்ரீமாக சூப்பராக இருக்குதுன்னு. அப்புறமா அந்த கேரமல் சிரப் இருக்கு இல்லையா, அதை மேலே இப்படி ஒரு சொட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகிருதண்டா நம்ம வீட்டிலையே எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஜிகிருதண்டா செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும்.